ஜேஇ மெயின் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. ஜேஇ மெயின் 2026 முடிவுகள் வெளியீடு. அதிகரித்த கட் ஆஃப் மதிப்பெண்கள், கடும் போட்டியில் மாணவர்கள். ஜேஇ மெயின் 2026 கட் ஆஃப் அண்ட் ரிசல்ட் அப்டேட்டட். என்டிஏ வெளியிட்டுள்ள ஜேஇ மெயின் 2026 தேர்வு முடிவுகளின்படி 93.4% கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் மொத்தம் 2,50,182 மாணவர்கள் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு தகுதி பெற்றுள்ளனர். ஐஐடி ஜேஇ மெயின் 2026 கட் ஆஃப் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் எலிஜிபிலிட்டி. தேசிய தேர்வு முகமை ஜேஇ மெயின் 2026 இரண்டாம் அமர்வு தாள் 1 பிஇ பிடெக் தேர்வு முடிவுகளை ஏப்ரல் 20, 2026 அன்று வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் அட்டைகளை அதிகாரப்பூர்வ இணையதளமான jemain.nta.nic.in என்ற இணையதளமான jemain.nta.nic.in என்ற முகவரியில் தற்போது சரிபார்த்து கொள்ளலாம். இந்த ஆண்டு மொத்தம் 2,50,182 மாணவர்கள் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தகுதி பெற்ற மாணவர்கள் தங்களின் ஜேஇ அட்வான்ஸ் 2026 தகுதி சரிபார்த்து அதற்கான விண்ணப்ப பதிவை விரைவாக மேற்கொள்ள வேண்டும். இந்திய தேசிய மாணவர்களுக்கான ஜேஇ அட்வான்ஸ் 2026 பதிவு ஏப்ரல் 23 தொடங்கி மே 2, 2026 அன்று நிறைவடைகிறது. விண்ணப்ப கட்டணம் செலுத்த மே 4, 2026 கடைசி நாளாகும். இந்த 2 அமர்வுகளிலும் பங்கேற்ற மாணவர்களுக்கு, அதாவது ஜேஇ மெயின்ஸ் அண்டு அட்வான்ஸ் 2 அமர்வுகளிலும் பங்கேற்ற மாணவர்களுக்கு அவர்களது சிறந்த என்டிஏ மதிப்பெண் கணக்கில் கொள்ளப்படும். இந்த மதிப்பெண் அட்டையில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணித பாடங்களுக்கான பாடவாரியான சதவீதங்கள் பர்சன்டேஜ், ஒட்டுமொத்தமாக என்டிஏ மதிப்பெண், அகில இந்திய தரவரிசை AIR பிரிவு வாரியான தரவரிசை மற்றும் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுக்கான தகுதி நிலை ஆகியவை இடம்பெற்றிருக்கும். ஜேஇ மெயின் 2026 தாள் 1 வெற்றி பெற்ற முதல் 2,50,000 மாணவர்களில் ஒருவராக இருப்பது தகுதிக்கான அளவுகோலாகும். இதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 10% ஜென்ரல் EWS பிரிவினருக்கும், 27% ஓபிசி NCL பிரிவினருக்கும், 15% SC பிரிவினருக்கும், 7.5% ST பிரிவினருக்கும் வழங்கப்படுகிறது. மீதமுள்ள 40.5% இடங்கள் பொது பிரிவினருக்கானது. மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு PWD 5% கிடைமட்ட இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஜேஇ அட்வான்ஸ் 2026க்கான பிரிவு வாரியாக கட் ஆஃப் மதிப்பெண்களையும் என்டிஏ வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட அனைத்து பிரிவுகளிலும் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரித்துள்ளது. பொதுவாக பொது பிரிவினருக்கு அன்ரிசர்வ் பொது பிரிவினருக்கு கட் ஆஃப் 93.4% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர பிரிவுகளில் விவரங்கள் பின்வருமாறு. பொது பிரிவு UR ஆல் 1,00,000 முதல் 93,100% முதல், அதாவது பொது பிரிவு UR ஆல் 100% முதல் 93.41% வரை எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்கன்னா 96,873 மாணவர்கள். பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் UR PWDB 93.32 முதல் 0.0023 வரை 4,391 மாணவர்கள் உள்ளார்கள். பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்கள் EWS ஆல் 93.41 முதல் 82.41% வரை 25,009 மாணவர்கள் உள்ளனர். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் OBC 93.41%
80.92% சதவீதம் வரை 67,597 மாணவர்கள் உள்ளனர். பட்டியலின வகுப்பு சேர்ந்தவர்கள் எஸ்சி 93.41 முதல் 63.91% வரை 37,522 மாணவர்கள் உள்ளனர். பழங்குடியினர் எஸ்டிஆல் 93.40 முதல் 52.017% வரை 18,790 மாணவர்கள் உள்ளனர். புள்ளி விவரப்படி 2 அமர்வுகளிலும் சேர்ந்து மொத்தம் 16,04,854 தனித்துவமான மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 15,38,468 பேர் தேர்வில் பங்கேற்றனர். ஜனவரி 2026 நடந்த முதல் அமர்வில் 13,55,293 மாணவர்கள் பதிவு செய்து 13,04,653 பேர் தேர்வு எழுதினர். ஏப்ரல் 2 முதல் 8 வரை நடைபெற்ற 2ஆம் அமர்வில் 11,10,904 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 10,34,330 பேர் பங்கேற்றனர். இதில் 8,61,343 மாணவர்கள் 2 அமர்வுகளிலும் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 8,516 பேர் 2 அமர்வுகளிலும் தேர்வு எழுதி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஐஐடி, ஜேஇ, என்ஐடி சேரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்டு, இந்த மதிப்பெண் பாருங்கள். இந்த மதிப்பெண் இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் சரி, இல்லை என்றால் மீண்டும் நீங்கள் ஓராண்டு முழு நேர பயன்படுத்தி படிக்கலாம். கிடைத்தவர்கள் சந்தோஷமாக அவரவர்கள் எந்தெந்த காலேஜ் என்றதை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். கிடைக்கலனாலும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எந்தளவுக்கு இருக்கீங்க, இன்னும் எந்தளவுக்கு தயாராகணுன்ற எண்ணத்தோடு மீண்டும் தொடர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் கல்வியாளர் முனைவர் ஜெ. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.